கூட்டம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளாக இந்த சுற்று வட்டாரத்தில் எங்குமே நடக்காத லெவலில் 44 ஆண்டுகளாக நமது திருக்கோயிலில் மட்டும்தான் இந்த நாடகம், அதுவும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எல்இடி டிவி எல்லாம் பார்த்தோம்னா எங்கேயும் நம்ம ஒரு படம் பார்க்குற ஒரு திருப்தியை கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திருக்கு. இதுக்கு எல்லாமே எங்களுக்கு ஆலமரமா நின்று எங்களை வழி நடத்துகின்ற ஆசிரியர் சிவகுமார் அவர்களே சாரும் அவர்களுக்கு எங்களது கலாமன்றத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் பலமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை ஆசிரியர் சிவகுமார் அவர்கள் இப்பொழுது ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். இங்கே சென்னையிலிருந்து வருகை தந்து நம்மை எல்லாம் மகிழ்விப்பதற்காக ஆண்டுதோறும் வருகை தந்து தன்னுடைய சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற கிருத்திகா மேடம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை வருஷம் எனக்கு தர கலாமன்ற கண்மணிகள் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப கனெக்டடாக இருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்மளால் ஒன்று கூடி நம்மளால் அதை ரிலேட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ வண்டர்ஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வருஷம் நான் கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்டில் இருக்கேனோ என் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நான் யாராவது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிடிச்சவங்களை டெஃபினட்டாக அவங்க அந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்பி கூட்டிகிட்டு வரத்துக்கு எனக்கு சுடலையாண்டவர் உத்தரவு கொடுத்து அவங்க வெற்றிகரமாக வருவாங்க. அந்த விதத்தில் இந்த வருஷம் அந்த லக்கி சாம்ஸாக ஸ்ருதி சண்முக பிரியாவையும் சுகன்யா அவர்களையும் சுடலையாண்டவர் தேர்ந்தெடுத்தார். உண்மையாகவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, கடைசி மொமெண்ட்டில் சாந்தினியால் வர முடியல. பட் அந்த ஒரு ஃபைனல் மொமெண்ட்டை சுகன்யா ஹஸ் டன் அ வெரி கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா. அண்ட் ஸ்ருதி, ஒரு சின்ன கொஸ்டின். நீங்கள் இது வரைக்கும் திருவிழாவை ஷூட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஓகே, ஈவன் டிவியில் சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஆஸ் ஓவர் த ஸ்க்ரீன். ரியல் லைஃப்பில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த திருவிழாவை பார்த்து? நான் ஷூட்டிங்கில் கூட திருவிழாவில் நான் அட்டென்ட் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லைஃப்லேயே நான் இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு திருவிழாவை அட்டென்ட் பண்ணுறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதே ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி, என்னை கூட்டிகிட்டு வந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுடலையாண்டவருக்கு தான் எல்லாருமே சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்தவங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரு முக்கிய உதாரணம் நான் தான். போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம டிசைன் வேலையில் நான் நெகட்டிவ் ரோல் பண்ணேன். அதுக்கான அங்கீகாரம் ஒரு 1 மந்த்குள்ளேயே நான் சன் டிவியில் 3 முடிச்சில் தேர்ந்தெடுத்து மாதவி கேரக்டரில் வந்ததும் இல்லாமல் வெற்றிகரமாக சன் டிவியில் சிறந்த இளம் வில்லி நடிகை அந்த கதாபாத்திரத்துக்கான ஒரு அவார்டும் கிடைச்சிது. ஸோ சுடலையாண்டவருக்கு எவ்வளோ கோடி நன்றி சொன்னாலும் என்னால் பத்தாது. அண்ட் ஒரு விஷயம் எல்லா ஆர்டிஸ்ட் லைஃப்புமே அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்காங்க. எக்ஸாம்பிள் போன வருஷம் ஸ்ரவனிதா அவங்க வந்திருந்தாங்க. அவங்க கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தெலுங்குல ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அக்கா, எனக்கு அங்கே அந்த மண்ணை மிதிச்சு வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு வேற லெவல் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ எல்லாரோட அந்த அந்த அற்புதத்தையும் சுடலையாண்டவரை மனசால நினைச்சு அவர்கிட்ட நம்பி அவங்க கிட்ட முறையிட்டா அது அந்த கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லாமே ஒரு முக்கிய உதாரணம். சுகன்யா, ஹவ் யூ ஃபீல்? ஒரு ஃபைனல் மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். பட் யூ ரியலி டிட் அ கிரேட் ஜாப். எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்? எனக்கு இது ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் பண்ணதில்லை. ஸோ நல்லா இருந்தது. ஆடியன்ஸும் ரொம்ப இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இவ்வளோ க்ரௌட் இவ்வளோ டைம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. சொல்லப்போனால் புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்படிலாம் ஒரு இது இருக்கே, நான் மிஸ் பண்ணிட்டேன் இத்தனை நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டீம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கிருத்திகா மேடம் வருஷம் தூரம் வந்துடுவேன்னு சொல்லி முதல்ல முந்தின வருஷமே புக் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம விடுறோமோ இல்லையோ சுடலையாண்டவர் விட மாட்டார். ஏன்னா தொடர்ந்து அவர் அழைச்சிட்டு வர்றாருன்னா ஒரு பெரிய ஒரு பெருமை. அந்த அடிப்படையில் தொடர்ந்து வருகை தந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டு
கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 7-8 வருடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 9வது வருடம். சரி, ஏன்னா வந்து நான் எப்படியாவது வந்துடுவேன் அப்படிங்குவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேறு யாரையும் நீங்கள் கூப்பிட்டு வரணும். நான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மாணவர்கள் நம்முடைய பையனோடு சேர்ந்து அவங்க வந்து நடிக்கணும்னா எல்லாரும் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க பேசி கூப்பிட்டு வருவாங்க. முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடணுங்கிற உள்ளார்ந்த எண்ணம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த அடிப்படையில் மற்ற 2 பேரையும் அவங்க தான் அழைச்சிட்டு வந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முதற் காரணமாக ஒத்துழைப்போடு அவ்வளவு ஒரிஜினாலிட்டியாக நமக்கு நடிச்சிருந்திருக்காங்க. அதனால் அந்த 3 பேருக்கும் வருகை தந்து சிறப்பித்த 3 பேருக்கும் மேலும் ஸ்ரீ சுடலை ஆண்டவர் மென்மேலும் சிறப்பினை தருவார். அவர் வாழ்க்கையில் எல்லா எல்லா வளங்களையும் வழங்குவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் நமக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் எஃபெக்ட். இந்த டான்ஸஸ் சைடில் நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு 10 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 20 அடியில் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். இப்போ 30 அடி. அப்போ கண்டிப்பாக சைடு டான்ஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து முதல்ல புக் பண்ணது கேரளாவில் ஒரு டான்ஸர் தான் பண்ணோம். ஆனால் அவங்களே ஏதோ ஒரு வகையில் வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு கேன்சல் ஆகிட்டாங்க. எதை கேன்சல் பண்ணணும், யாரை வரவழைக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது சுடலை ஆண்டவர். ஏன்னா அவருடைய சரி சார் என்ன ஒன்றும் இல்லை சரி. ரொம்ப சார் ரொம்ப சந்தோஷப்பட்டவங்கள ரைட்டு. அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் அணுவும் அசையாது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு. ஏன்னா எப்போவுமே அவர் பாதத்திலிருந்து பணி செய்கிறவங்க வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நம்முடைய ஸ்ரீ சுடலை ஆண்டவர் வழங்கியிருக்கிறார். அது யாருன்னாலும் சரிதான். இந்த ஸ்டேஜுக்கு வந்து பெரும்பாலானவர்கள் சென்னையிலிருந்து சாதாரண பாடகர்களாக வந்து மிக உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு. அந்த அளவுக்கு நம்முடைய சுடலை ஆண்டவர் சிறப்பான அருளை வழங்குவார். வருகை தந்திருக்கின்றவர்களுக்கும் இங்கே அரும்பணியாற்றிய உறவுகள், ஏன்னா இது ஒரு நாடகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக அதில் நம்முடைய தாய்மானவர் அவர்கள், அன்பிற்குரிய அண்ணன் தாய்மானவர் அவர்கள், நான் வந்து ஒரு எந்த ரிஸ்க் எடுக்கிறேனோ அதை விட பல மடங்கு ஒவ்வொரு லைனையும் அப்படியே பண்ணி கதையினுடைய சில விவரங்கள் எல்லாம் விளக்கி சொல்லி அது மாதிரி மிகச்சிறந்த வகையில் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய KTP ஜெனிஃபர் அவர்கள் நம்முடைய மிகச்சிறந்த ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க, இதை எழுதணுன்னா உடனே நம்ம அனுப்பி விட்டோம்னா போதும், உடனே எழுதிடுவாங்க. அப்படியே துடிப்பு. கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த நாடகத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அவருடைய உழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக இது ஒரு நிறைவை தர முடியாது. எப்போமா சார் என்ன வந்துட்டேன் அப்படி வேலை. ஏன்னா இது வந்து பேக்ரவுண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பண்ணுறது இல்லை. நம்ம ஸ்க்ரீன் போடுவோம், ஏதாவது இந்த துணி ஸ்க்ரீன் போட்டுருவோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு மியூசிக் அதை பண்ணிடுவோம், அவ்வளோதான். இந்த 2ஓடு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ பேக்ரவுண்டு அண்ணன் சுமதி செந்தில்குமார் அவர்கள், நம்ம பொன்சேகரன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி அவ்வளவு அருமையாக பேக்ரவுண்ட் அமைச்சிட்டு வந்து எல்லாரும் பிரமிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு பேக்ரவுண்டும் கிட்டத்தட்ட சுமதி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சுமதி அவர்கள்
கிட்டத்தட்ட